ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நீலவேணி மாணிக்கம் ஹேண்ட்கிராஃப்ட், எடப்பாடி, சேலம் மாவட்டம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இந்த முருகன் வந்துட்டு பார்ட்டு 7 பார்க்க போகிறோம். இது வந்துட்டு இந்த கால் பிரிச்சு விட்டேன் இல்லையா, அதுக்கு கீழே பாதை வரைக்கும் லைட்டாக சின்னதாக வர மாதிரி எப்படி பண்ணுறது அப்படிங்கிற பார்ட்டு தான் இப்போ வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம். பார்ட்டு 7 பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்க, நான் உங்களை முன்னாடியே சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி பேஸுக்கு எது நல்ல பக்கம் எது உங்களுக்கு இதாக இருக்குன்னு பார்த்து நீங்கள் கரெக்டாக பார்த்துட்டா, இப்போ நம்ம முட்டிங்கால்னு சொல்லுவோம் இல்லையா, முட்டிங்கால் முன்னால் வரும், பின்னால் அந்த பேக் சைடு மாதிரி வரும் இல்லையா, அதுதான் நம்ம இப்போ போட போகிறோம். அதனால் இந்த ஃப்ரண்ட்டு பேக்கு உங்களுக்கு எது வேணும்னு நீங்கள் பார்த்துக்குங்க. நான் அடையாளத்துக்கு இந்த மாதிரி ஃபேஸ் வச்சு மூக்கு வச்சுருக்கேன். நான் டெக்கரேஷன் பண்ணும்போது நான் ஃபினிஷிங் பண்ணிக்குவேன். அதே மாதிரி நீங்களும் ஒன்று வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டு பேக்கு எதுன்னு தெரியும். ஆக்சுவலாக இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால நம்மளுக்கு ஃப்ரண்ட் எது பேக் எதுன்னு தெரியாது. நாம் கரெக்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்க, இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, முதல்ல ஒரு காலுக்கு பிரித்து முடி போட்டு விட்டுருந்தோம். இந்த மாதிரி முடி லூஸ் ஆகி அவந்துருச்சு. பாருங்க, நான் ஒரு லைன் போட்டிருந்தேன் இல்லையா, நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு 3 லைன் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, இங்கிருந்து 1 2 போட்டிருக்கோம். நான் ஒன்னோட போட்டு போனேன். இப்போ ஒரு 3 லைன் போட்டுக்குங்க. நாட்ஸ் நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் தான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, எனக்கு கொஞ்சம் ஆர்டர்ஸ் இருக்கிறதுனால தான் என்னால் வீக்லி 1 டைம் தான் இந்த முருகன் வீடியோ போட முடியுது. ரெண்டாவது தறியெல்லாம் நிறுத்தினதுக்கப்புறம் தறி சவுண்ட் இல்லாமல் க்ளீனாக இருக்கணுங்கிறதுக்காகவே இந்த வீடியோ போடுறேன். மற்ற வீடியோஸ் எல்லாம் நான் தறி சவுண்ட் கீழே கூட போட்டுட்டு நான் பிறகு கூட வாய்ஸ் கொடுத்துக்கிறேன். ஆனால் இந்த முருகனுக்கு நான் தறியெல்லாம் நிறுத்தினதுக்கப்புறம் இப்போ சண்டே சாப்பாட்டுக்கு போயிட்டாங்க. 1 hour கழிச்சு தான் வருவாங்க. அதுக்குள்ளே இந்த வீடியோ போட்டுடலான்ட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ பார்ட்டு 7 பார்க்க போகிறோம். பாருங்கள், 3 லைன் நீங்களும் சுற்றி போட்டுக்கோங்க. ஒரு கால் நான் போட்டு காமிக்கிறேன், இன்னொன்று நீங்களே போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை ஒரு முடி போட்டிருந்தேன், நல்லா முடி அவுறாமல் நல்லா போட்டுக்குங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த கால் போடுறதுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்காது. இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு நாட் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சுற்றி போட்டு வரும்போது கால் சுற்றியும் போடணும். அதனால் நம்மளுக்கு இது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதுக்கு தான் நான் சொல்கிறேன், மற்ற வயரை பிடிச்சி போட்டுருக்கீங்க. பாருங்கள், நாட்ஸ் போடுறது எல்லாத்துக்கும் தெரியும், அதை காமிக்கணுங்கிறதுல முக்கியமான பாயிண்ட்டுக்கு மட்டும் காமிச்சா போதும். நாட்ஸ் இந்த மாதிரி நல்லா டைட்டாக போட்டுட்டு 3 லைன் போட்டுக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ சத்தத்தில் உங்களுக்கு விலையில் சத்தம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்னா நான் அதை கூட ரிமூவ் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஏன்னா சில சவுண்ட் வந்துட்டே இருக்கிறது. அது கூட ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க கமெண்ட்ஸில், விளைய சத்தம் தான் கேட்குதுன்னு. அது அவங்களுக்கு தறி சத்தம்னு தெரியல. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வரைக்கும் பார்ட்டு 7 வரைக்கும் வந்துட்டோம். முருகனை பற்றி யாரும் எந்த ஒரு டவுட்டுமே கேட்கல. அதனால் நான் கிளியராக சொல்லித்தரேன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு எனி டவுட் இருந்துச்சுன்னா
நீங்கள் கமெண்ட்ஸ்லையும் கேட்கலாம், கால் பண்ணியும் கேட்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து எனி டைம் நான் எதுனாலும் சொல்லுவேன். பாருங்கள், சில சிஸ்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க வந்துட்டு கமெண்ட்ஸ் போட தெரியல அப்படின்னு சொல்லிட்டு டைரெக்டாக கால் பண்ணி கேட்குறாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் நான் வந்துட்டு வேலையில் இருந்தேன்னா நான் பின்னால் கூட நான் வந்து ஃபோன் அட்டன் பண்ணி நான் பதில் சொல்லிடுவேன். அதனால் அவங்களுக்கு கமெண்ட்ஸ் போட தெரியாதுமா, நீ வந்துட்டு கொஞ்சம் இது பண்ணுமா அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு நான் போட்டு சொல்லிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ வந்துட்டு நான் 3வது லைன் வரேன். நீங்கள் எத்தனாவது லைன்னு எனக்கு தெரியல. பாருங்கள், இங்கேருந்து கணக்கு வச்சுக்கோங்க. 1 2 3 4 லைன் வந்துருச்சு. நான் 4 லைன் போட்டேன். ஃபஸ்ட்டில் ஒரு லைன் போட்டிருந்தோம் இல்லையா, இப்போ ஒரு 3 லைனு நான் ஃபுல் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, பாருங்கள், 1 2 3 4 4க்கு அப்புறம் பாருங்கள், இங்கேருந்து சென்டர் நாட்டு இது நல்லா இதுவே திருப்பி பாருங்கள், இதுவே திருப்பி இதுக்குள்ளே விட்டு இதுக்குள்ளே முடி போட்டுக்குங்க. இந்த மாதிரி சொருகிக்குங்க. நாட்ஸ் நல்லா அவராத மாதிரி நல்லா டைட்டாக, அதாவது 2 தாட்டி நம்ம போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். இங்கே பாருங்கள், இது இப்படியே சுற்றி இதுங்க இந்த மாதிரி அதே நாட்டை சுற்றி நம்ம போடுறோம். நாட்ஸ் ரொம்ப டைட்டாக போட்டோமா, அதனால் இதை நல்லா டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிவிட்டு இதை நல்லா டைட் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு விட்டுருங்க. கரெக்டான நேரான நாட்டு எடுத்து பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். கோணையாக போட்டிங்கன்னா கால் கோணையாக போயிடும், சரிங்களா? பாருங்கள், இந்த 2 பக்கமும் ஒவ்வொரு நாட்டு இருக்குது. சென்டரில் இருக்கிற நாட்டை தான் நான் வந்துட்டு ஒரு ட்ரிப் ரிப்பீட்டாக போட்டுட்டு இதை நான் கட் பண்ணி விட்டுட்டேன். கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் இதையும் இங்கே இருக்கிற நாட்ஸையும் நம்ம இப்படி போட போகிறோம். பாருங்கள், இதோ இது வந்து எதுக்கு அப்படின்னா, தொடையிலேருந்து அந்த முழங்கால் வரைக்கும் நம்மளுக்கு கால் வந்து சின்னதாக வரணும் இல்லையா, அதனால் இந்த நாட்டை போட்டு முடிச்சுட்டு ஸ்கிப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த 2 நாட்டையும் நம்ம 3வது இந்த நாட்டையும் ஸ்கிப் பண்ணி போடுறோம். பார்த்துக்குங்க, நீங்கள் அப்படி போட்டாலும் போடலாம். எனக்கு வந்துட்டு ஒயர் வேணும் அப்படிங்கிறதுனால நான் வந்துட்டு இது பண்ணிட்டேன், கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அது உள்ளே போகிற பார்ட்ஸ் தான், அதனால் நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் திருப்பியும் வந்துட்டு ஒரு 3 லைன் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாம் ஃபஸ்ட்டில் ஒரு லைன் போட்டிருந்தோம், இப்போ ஒரு 3 லைன் போட்டோம். மொத்தம் 4 லைனுக்கு ஒரு பூ ஸ்கிப் பண்ணியிருக்கோம். அடுத்தது நீங்கள் நெக்ஸ்ட்டு 3 லைன் போடுங்க. 3 லைன் போட்டுட்டு அடுத்த பார்ட்டு நான் எந்த இடத்துல நான் ஸ்கிப் பண்ணும் அப்படின்னு சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணுற நாட் வந்து நல்லா டைட்டாக போட்டுக்குங்க, இறுக்கி அவுந்துடாமல் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் ஒரு நாட்டு ஸ்கிப் பண்ணதுக்கப்புறம் நம்ம 3 லைன் போடணும். ஃபஸ்ட்டில் 4 லைன் போட்டோம், நெக்ஸ்ட்டு 3 லைன் போடுறோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஸ்கிப் பண்ண ஒயரை உள்ளே தள்ளி விட்டுட்டு நாட் போடுங்க. ஏன்னா நம்ம எதுக்கு 2 தாட்டி நம்ம முடி போட்டிருக்கோம், ஒரே நாட்டையே 2 தாட்டி போட்டோம் அப்படின்னா அது ஸ்கிப் பண்ணி வெட்டி விடும்போது
அந்த ஒயர் அவராமல் இருக்கிறதுக்காக தான். சரிங்களா? இப்போ நம்ம ஸ்கிப் பண்ணி உள்ளே விட்டுட்டு அந்த நாட்டையும் இந்த நாட்டையும் நம்ம ஜாயின் பண்ணோம் இல்லையா, அந்த இடத்துல நாம் இப்போ வந்துட்டோம் பாருங்கள். அந்த நாட்டில் இப்போ போடுறோம் நம்ம. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி ஒரு நாட் நான் ஸ்கிப் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி அதுக்கப்புறம் இது ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, இன்னொரு ரோ போட்டுட்டு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் பார்ட்டில் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். எந்த நாட்டை நான் ஸ்கிப் பண்ணும் அப்படின்னு பாருங்கள். இது ஒரு ரோ போடுறதுக்கு தான் சரியாக இருக்கும். எனக்கு வந்துட்டு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஆனாவே எனக்கு 2 GB போயிடுது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நாளைக்கு அப்லோட் பண்ணனா எனக்கு 2 GB போயிடுது. அதனால தான் சரி இன்னைக்கு சண்டே, அதனால் கொஞ்சம் வீடியோ போடுறத கம்மி பண்ணிவிட்டு அப்லோட் போட்டோம்னா வீடியோ அப்லோட் ஆகிரும் அப்படிங்கிறக்காக தான். பார்த்துக்கோங்க. இது வந்து ஃபேஸ் பின்னாடி வரணும் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்துட்டு ஃபேஸுக்கு பின்னால் வரணும் இந்த பார்ட்டு, ஃபேஸ் முன்னால், இது ஃப்ரண்ட்டு. இப்போ நம்ம போடுறது ஃப்ரண்ட் இல்லை பேக்கு. நம்ம போடுறது இந்த பாதத்தோட பின்னாடி பக்கம் போட போகிறோம் பாருங்கள். அது வந்துட்டு பாருங்கள், இந்த மாதிரி ஒரு நாட் ஸ்கிப் பண்ணியிருக்கோம் இல்லையா பாருங்கள். இது வந்துட்டு பின்பகுதி, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. முன்னால் திருப்பிடாதீங்க, வந்து பார்ட்டை பிரிக்க வேண்டியது வந்துடும். பார்த்துட்டு சரி பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆல் ஃப்ரெண்ட்ஸ்.